அப்புறம் தான் பயன்படுத்தணும்னு சொல்றாரு. ஆனா அந்த ஏழையை பத்தி தான் நமக்கு ரொம்ப நல்லா தெரியுமே. போற வழியிலே அதை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு கட்டையே உன்னோட மந்திர சக்தியை காட்டுன்னு சொல்ல கட்டா பயங்கரமா அவனை அடிச்சு வெளுக்க ஆரம்பிச்சிடுது. அந்த கடவுள் சொன்ன விஷயத்த அட்லீஸ்ட் ஒரு தடவையாவது அவன் காதை கொடுத்து கேட்டிருக்கலாம். எப்பவும் போல போற வழியில தன்னோட நண்பனோட வீட்டுல போய் தங்குறான். ஆனா இந்த தடவை அந்த குச்சியோட மந்திர சக்தியை பத்தி அவன் சொல்லல. அந்த நண்பனுக்கு தான் ரொம்ப நல்லா தெரியுமே, இவன் கையில கொண்டு வர பொருள் எல்லாமே ஒரு மந்திர பொருள்னு. அதனால அந்த கட்டையோட சக்தியை பார்க்கணும்ட்டு தன்னோட ஒய்ஃப் கூட யாருக்கும் தெரியாத மாதிரி ஒரு ரூம்குள்ள போய் கதவை பூட்டிட்டு அந்த கட்டையோட சக்தியை பயன்படுத்துறான். இப்போ அந்த கட்டைக்கு உயிர் வந்த மாதிரி 2 பேரையும் பிடிச்சு பயங்கரமா அடிச்சு வெளுக்க ஆரம்பிச்சிடுது. அவங்க ஐயோ அம்மானு கதர்ன சத்தம் தூங்கிட்டு இருந்த அந்த ஏழைக்கும் கேட்டிருக்கும். வந்து அவரு பார்த்ததுக்கு அப்புறம் தான் இதுக்கு முன்னாடி தான் கொண்டு வந்த அந்த மாயாஜல பொருட்கள் எல்லாத்தையும் திருடினது தன்னோட நண்பன் தான்றதை புரிஞ்சுக்கிறாரு. அடுத்த நாள் காலையில தனக்கு சொந்தமான அந்த ஆட்டையும் மாயாஜல போர்வையையும் அதோட அந்த கட்டையையும் எடுத்துக்கிட்டு தன்னோட வீட்டுக்கு கொண்டு போறான். அந்த மாயாஜல பொருட்கள் மூலமா தனக்குன்னு சொந்தமா வீடு கட்டிக்கிட்டு முடிவில்லா உணவோடவும் நிறைஞ்ச மனசோடவும் ஒரு நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போறான் அந்த ஏழை மனுஷன். இல்ல இப்போ அவன் பணக்கார மனுஷன்.